குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் வந்து பாதி சிவப்பு கலர் குடமிளகா சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 கப் தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா வெந்து வந்ததும் வேக வச்ச பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து மூடி வச்சிடலாங்க. இது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி பிடிச்சி நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் வச்சுருக்கிறேன். இதில் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு 6லேருந்து 8 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான அரிசி மாவு பாசிப்பருப்பு சேர்த்த காய்கறியெல்லாம் சேர்த்த கொழுக்கட்டை ரெடிங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா காரசாரமாக ஒரு கார சட்னி செஞ்சோன்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரையே ஆகாதுங்க. நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.